தாம்பத்திய உறவு கர்ப்ப காலத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ இயல்பான முறையில் ஒரு கருத்தரிச்சாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உறவை தவிர்க்கிறது தேவையில்லாதது. பல நேரங்களில் பயத்தினால தவிர்ப்பாங்க. அடுத்து ஒரு 5-6 மாதங்கள் ஆக ஆக வயிறு பெருசாயிரும். அப்போ உறவில் ஈடுபடுறதுன்றது அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும். வேறு பொசிஷன்லேருந்து பண்ணுங்கள். நேரடியாக வயிற்று மேலே படுத்து அப்படி உறவில் ஈடுபட முடியாது. உதாரணத்துக்கு பெண் இந்த மாதிரி டேபிளில் படுத்துக்கலாம். ஆண் நின்று கொண்டு உறவில் ஈடுபடலாம். டாகி ஸ்டைல்னு மிருகங்கள் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். வயிற்றை அழுத்தாமல் வேறு முறைகளில் இருந்து அவங்க உறவில் ஈடுபட முடியும். அதனால் உறவில் ஈடுபடுவது நல்லது. சில நேரங்களில் இப்போ 40 வாரங்கள் ஆகிடும், பெண்ணுக்கு பிரசவ வலி வராமல் இருக்கும். அந்த நேரங்களில் கர்ப்பப்பையனுடைய வாய் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். புரோஸ்டாகிளாண்டின் என்ற அந்த இதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அது பட்ட உடனே கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து பிரசவ வலி ஏற்படும். அந்த நேரங்களில் கணவரோட உறவில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா விந்தில் புரோஸ்டாகிளாண்டின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் விந்து வெளியேற்றின உடனே அந்த கர்ப்பப்பை வாயில் அது பட்ட உடனே பெண்ணுக்கு ஒரு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தாம்பத்திய உறவு கர்ப்ப காலத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ செய்கிறதோ தவறு. உங்கள் மருத்துவர்கள் சில காரணங்களால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மருத்துவருடைய பரிந்துரையை ஃபாலோ பண்ணணும்.